போராட்ட புயல் வீசும் எமது மண்ணில் வேரோட்டம் விட்டு விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் எமது அமைப்புகளில் ஒன்று காந்தரூபன் அறிவுச்சோலை. இந்த சோலையில் உள்ள இளம் செடிகள் துளிர்த்து பூத்து காய்த்து செழித்து வளர்வதைக் காண எனது நெஞ்சம் நிறைகிறது. முழுமையான மனிதர்களை உருவாக்கும் புதுமையான பரிசோதனை களமாக காந்தரூபன் அறிவுச்சோலை அமைய வேண்டும் என்பது எனது ஆவல். இளமையில் இருந்துதான் முழுமையை வளர்க்க முடியும். முழுமை எனும் பொழுது அறிவும் ஆற்றலும் அறநெறி பண்புகளும் கொண்ட நிறைவான மனித வளர்ச்சியையே குறிப்பிடுகிறேன். வல்லவர்கள் நல்லவர்களாக நேர்மைத்திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான சிறந்த மனிதர்களை முழு மனிதர்களை உருவாக்குவதே அறிவுச்சோலையின் இலட்சியமாக அமைய வேண்டும். எதிரியின் அழிப்பு வேலைகளுக்கு மத்தியில் நாம் ஆக்க வேலைகளை செய்து வருகிறோம். போர்ச்சூழலால் குடும்பம் சிதைந்து அனாதரவான நிலைக்கு ஆளாகும் சிறார்களை எமது இயக்கம் அரவணைத்துக் கொள்கிறது. அவர்களை சிறந்த முறையில் வளர்த்தெடுக்க பராமரிப்பு இல்லங்களையும் பயிற்சி பள்ளிகளையும் நடத்தி வருகிறது. தமிழீழத்தின் எதிர்கால தலைவர்களாக, அறிவுஜீவிகளாக, சமூக நிர்மாணிகளாக இவர்களை வளர்த்தெடுப்பதே எமது நோக்கம். எனது இலட்சிய கனவை நிறைவு செய்யும் வகையில் ஒரு உறுதியான அத்திவாரத்தை கட்டியெழுப்பி அறிவுச்சோலை செயல்பட்டு வருகிறது. ஓராண்டு கால இடைவெளிக்குள் இந்த சிறுவர் இல்லம் பிரமாதமான வளர்ச்சி கண்டிருப்பதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பரிசோதனை கல்விக்கும் பராமரிப்பிற்கும் முன்னுதாரணமாக திகழும் அறிவுச்சோலையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அயராது உழைத்து வரும் அதன் பொறுப்பாளருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏனையோருக்கும் எனது பாராட்டுக்கள். அறிவுச்சோலை வெளியிடும் ஆண்டு மலருக்கும் எனது நல்லாசைகள். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்.